சௌந்தரராஜன் சார், அடுத்ததாக உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த மதுரை படத்தில் வரும்ல, யாருக்கெல்லாம் இந்த வருஷம் வாயில கண்டம் சார்? பொதுவாக சனி அப்படின்றவர் வாக்குஸ்தானத்துலேயோ இல்லை வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லையோ இருக்குது அப்படின்னாக்கா அவங்களாம் ரொம்ப நிதானமாக இருக்கணும், அவங்களுடைய வார்த்தையிலே மாட்டிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த வகையில் அஷ்டமச்சனி நேரடியாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நிறைய பேசி 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 கூடவே சில பேரை வச்சுக்குவீங்க. டேய் நீ இங்கேயே தங்கிட்டியாடான்னு கேட்குற அளவுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதனால என்ன இங்கே நினைக்கிட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. போ பட்டும் படாமல் சிலரோட இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு 2026 கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரொம்ப கமிட்மெண்ட்டை கொடுக்கறது கூட நீங்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசியில முதன்மை ராசி சிம்ம ராசிக்காரங்க தான். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மருதமலை படத்தில் வர மாதிரி தான். அவ கதையை கேட்டு என்னாலேயே தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, சென்டிமெண்ட்டாக போய் லாக் ஆகிக்கிறது. இப்போ அழுதாவே இல்லை. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சென்டிமெண்ட்டாக போய் லாக் ஆகாமல் இருக்கணும், ஒப்புதல் கொடுக்காம இருக்கணும். நான் பார்த்துக்கிற உடுமச்சான் கொடு போன யோ மினிஸ்டர் பேசுறியா, பேசு 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 பேசியா, நான் பார்த்துக்கிற உடுப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகளை கண்டிப்பாக கும்பம் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் இரண்டாவது ராசியாக சொல்லக்கூடியது கும்பம். எந்த கமிட்மெண்ட்டையும் லீகலாக, குறிப்பாக லீகலாக கொடுத்துடக்கூடாது. இப்போ கையெழுத்து போட்டோ, கையெழுத்து போடாதீங்க, இல்லை பாண்டில் அவர் ஒப்புதல் கொடுத்தோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, ஜாமீன் கொடுக்காம இருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது. வாய் வழியாக கூட நான் வந்துடுறேன் செஞ்சிடறேன் அப்படின்னு ரொம்ப தர்மகத்தா மாதிரியான வேலையெல்லாம் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ராசியிலேயே சனி இருக்கக்கூடிய ராசியாக கருதப்படக்கூடியது 2026 முழுசும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு தான். ஸோ மீனராசிக்காரங்க தான் பண்ண வேண்டிய வேலையை வெளியில் அதிகமாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நான் இந்த சம்பளம் வாங்குறேன், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத சொல்லக்கூடாது. உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் 10 நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஆண்டினுடைய விளைவு என்னவா இருக்கும்னா, பேட்டா எங்க அம்மா தர்றாங்க எல்லாம் மாச சம்பளம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி போயிடும். நஹி பேட்டா, பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய அந்த சம்பளத்தையோ இல்லை அவங்களுடைய பர்சனல் ஒர்க் டீட்டெயிலையோ எங்கேயும் வாய் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்க வாயாலேயே கெட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் மீனம் ரொம்ப முதன்மையாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையும் வெளியே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் ஆரம்பத்திலேயே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டமச்சனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வரக்கூடிய நிலைமையில அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான், மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். சோ நீங்க நல்லா இருக்க போறீங்க, இதை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. ஸோ அது ஒரு மாதிரி திருஷ்டியான அமைப்புகள்லாம் கண்டிப்பா ஏற்படும். அதுவும் இல்லாம புதிய வீடு, புதிய கார் இது வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல சுபவரியத்தை பண்ணக்கூடிய நிலைமை எல்லாமே இந்த 2026ல மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு யார்ட்டையும் முன்னாடி சொல்லாதீங்க, அந்த காரியம் நடக்காது. வேணும்னா செக் பண்றதுன்னா 1-2 காரியத்தை சொல்லி பாருங்க. கட்டத்தில் இருக்க வேண்டிய கிரகமெல்லாம் கட்டிங் போட்டு சுத்திட்டு இருக்கு. கண்டிப்பா அது நடக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெகட்டிவ் பர்சனை கூட வச்சுக்காதீங்க. வாய் அதிகமாக விட்டுற வேண்டாம். ஒப்புதல் வார்த்தைகளை 2026 யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தா ரொம்ப மேன்மையான பலன்களை நிச்சயமா அடைவீங்க. மேலும் ஜோதிட ரீதியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.